25 to 30 தான் வந்து வெரி ஐடியல் டைம் டு கன்சீவ். ஏஜ்னால என்ன ஆகும்னா ஸ்பெர்ம் குவாலிட்டிலையும் சரி எக் குவாலிட்டிலையும் சரி கன்சீவ் ஆகிறது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வந்து இருக்கு. நிறைய ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா செமன் அனாலிசிஸ் எடுக்கிறதுக்கு கூட ரொம்ப வந்து தயங்குறாங்க. மாஸ்டர்பேஷன் பண்ணால் டெஃபினட்டாக விந்தணுக்கள்ல ஒன்றுமே இல்லாமல் போயிடும், அவங்களால அவங்க ஒய்ஃபை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அந்த ஓவுலேஷன் டைம் அப்போ மட்டும்தான் அவங்க இன்டர்கோர்ஸ் இருப்பாங்க. ஓவுலேஷன் கிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த 3 days இருக்கிறது வந்து போதும் அப்படின்னு. பட் ஆக்சுவலி ஃபர்டிலிட்டி அப்படி ஒர்க் ஆகிறது இல்லை. ஐடியல் வெயிட்டில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லிம்மாக இருக்க சொல்லலை, ஒபேசிட்டியாக இருக்கிறவங்கள இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் நிறையவே நம்ம வந்து பார்க்குறோம். நிறைய பெண்கள் வந்து வெளியே போனால் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண மாட்டாங்க, காலேஜஸில் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண மாட்டாங்க. மார்னிங் வந்து யூரினேஷன் பாஸ் பண்ணிட்டு போகிறவங்க ஈவினிங் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிப்பாங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் அப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது மென்னுக்கும் சரி விமனுக்கும் சரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கு இல்லையா? ஸோ அவங்க பண்ணுற பேசிக்கான தவறுகள்லாம் என்ன? ஏன் வந்து நம்மளுக்கு கன்சீவ் ஆகிறது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்குன்றதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இப்போ நம்மளோட அம்மா அப்பா காலத்துலேயோ இல்லை தாத்தா பாட்டி காலத்துலேயோ அவங்க மேரேஜ் பண்ணிக்கின ஏஜ், அவங்க கன்சீவ் ஆகுன ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா 25 to 30 தான் வந்து வெரி ஐடியல் டைம் டு கன்சீவ். ஆனால் இப்போ நம்ம வந்து ரொம்ப கெரியர் ஓரியன்டாக இருக்கோம். ஏன்னா ரொம்ப நிறைய ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ் இருக்குது. நம்ம மேரேஜ் பண்ணுற ஏஜே வந்து லேட்டாக தான் இருக்குது. 27, 28 தான் மேரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமும் ஒர்க்கு கெரியர் இந்த மாதிரிலாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்களால அந்த பிளானிங்கை வந்து ஏர்லியாக பண்ண முடியறதில்ல. ஸோ ஏஜ்னால என்ன ஆகும்னா ஸ்பெர்ம் குவாலிட்டிலையும் சரி எக் குவாலிட்டிலையும் சரி ஒரு காம்ப்ரமைஸ் வந்து நடக்குது. ஸோ அதனால தான் வந்து கப்பல்ஸ்க்கு வந்து என்ன கன்சீவ் ஆகிறது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வந்து இருக்குது. ஸோ இதை அவங்க எப்படி சரி பண்ணலான்னா டெஃபினட்டாக ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுறது, வெயிட்டை வந்து ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணுறது, அதே மாதிரி மேரேஜ் ஆன உடனேவே அவங்க வந்து கன்செப்ஷனுக்கு வந்து ட்ரை பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணும்போது டெஃபினெட்லி ஃபர்டிலிட்டி இஸ் நாட் அ சேலஞ்ச். ஓகே மேம், சூப்பர். நீங்கள் சொல்லும்போது இந்த 25 to 30 சொன்னீங்கல்ல, இந்த சர்க்கிள் மேலுக்கா ஃபீமேலுக்கா? ஆக்சுவலி வந்து நம்ம சொல்கிறது 25 to 30ன்றது ஃபீமேல் ஓரியன்டாக தான் நம்ம சொல்கிறோம். வென் இட் கம்ஸ் டு மேல் வந்து நம்மளுக்கு தெரியும், ஈவன் லேட்டர் ஏஜஸில் கூட மேலில் வந்து நல்ல பொட்டன்சி வந்து இருக்குது. பட் இப்போ ஐடி ஒர்க் நிறைய பண்ணுறோம், சிட்டிங் ஜாப் நிறைய பண்ணுறதுனால நிறைய மேலில் இப்போ ஃபீமேலில் எப்படி நம்ம பிசிஓடி ரொம்ப காமனாக பார்க்குறோமோ அதே மாதிரி மேலில் வந்து மொட்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து ரொம்ப காமனாக வந்து பார்க்குறோம். நிறைய ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த செமன் அனாலிசிஸ் எடுக்கிறதுக்கு கூட ரொம்ப வந்து தயங்குறாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வென் இட்ஸ் அ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், இட்ஸ் அ கப்பல் ட்ரீட்மெண்ட். ஸோ எப்போ வந்து அந்த வென் வி ஆர் சப்ஜெக்டிங் த லேடி டு இன்வெஸ்டிகேஷன், அதே டைமில் மேலும் வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணாங்கன்னா ஆஸ் அ கப்பல் அவங்களுக்கு சக்ஸஸ் வந்து டெஃபினட்டாக சீக்கிரமாக வந்து வரும். ஸோ இட்ஸ் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபீமேல் 25 to 30 ஏஜ். இந்த பிசிஓடி வர்றதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை இந்த ஸ்ட்ரெஸ்ஸா இல்லாட்டி லைஃப் ஸ்டைலா? ஆக்சுவலி எந்த டிசீஸுக்குமே ஒரே ஒரு ஃபேக்டர் வந்து ரீசனாக இருக்காது. இட் இஸ் லைக் அ கம்பைன்டு ஃபேக்டர்ஸ் தான். லைஃப் ஸ்டைல் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது, அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. நிறைய சுகர் பேஸ் பண்ண ஃபுட்ஸு, சாக்லேட்ஸ் பேஸ் பண்ண ஃபுட்ஸு, அதே மாதிரி நிறைய மைதா பொருட்கள், பேக்கரி ஃபுட்ஸு, பாஸ்தா, பீஸா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் தான் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஈட்டிங் ஹேபிட்ஸும் அவங்க வந்து வெயிட் வந்து அதிகமாக போடுறதும் டெஃபினட்டாக வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. அதே நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எங்கேயுமே வந்து இல்லை ஸ்ட்ரெஸ் ஒரு ரீசன் இல்லைன்னு சொல்லி நம்ம எப்போவுமே வந்து அதை தள்ளி வைக்க முடியறதில்ல. ஏன்னா இப்போது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்லேருந்தே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து டெவலப் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக இது எல்லாமே சேர்ந்து ஒரு கலெக்டிவ் ஃபேக்டர் தான் பிசிஓடி வரதுக்கான ஒரு முக்கியமான ரீசன். பிசிஓடி வந்தால் அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? ஏன்னா அது இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது, அதை ரிவர்ஸ் பண்ணலாமா? பிசிஓடின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸு. ஒரு ஃபீமேல் பாடியில் மேல் ஹார்மோன்ஸ் வந்து ஆண்ட்ரோஜன்ஸ் சொல்லக்கூடிய மேல் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாகிறது. ஸோ அதனால் அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும், ஹேர் ஃபால் வந்து தலையில் இருக்க முடி வந்து கொட்டும். வேறஸ் அவங்களுக்கு வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும், சின்லலாம் ஹேர் க்ரோத் இருக்கும், நல்ல வெயிட் வந்து கெயின் ஆகிடுவாங்க. வெயிட் வந்து கம்மி பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம வந்து பிசிஓடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பிசிஓடி ரிவர்ஸ் பண்ண பேஷண்ட்ஸ் ஏராளமான பேஷண்ட்ஸ் இருக்காங்க ஆயுர்வேதாவில். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்டே கிட்டத்தட்ட ஒரு 100 பேஷண்ட்டோட ரிப்போர்ட் நானே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆயுர்வேத டாக்டர்ஸ் வந்து தே ஆர் டூயிங் எக்ஸலண்ட் ஒர்க் when it comes to பிசிஓடி. ஸோ பிசிஓடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 months அவங்க கரெக்டாக மெடிசின்ஸ் எடுத்தால் ரிவர்ஸ் ஆகும்.
மெடிசின்ஸே எடுக்காமலும் பிசிஓடி கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும். இட்ஸ் நாட் அபவுட் மார்க்கெட்டிங் மெடிசின்ஸ் ஆர் செல்லிங் மை மெடிசின்ஸ் ஓவர் ஹியர். பிசிஓடியோட அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து வரணும். அண்டு ஜஸ்ட்டு டயட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணும்போதே பிசிஓடி 100% ரிவர்சபிள் தான். ஸோ ஒரு ஃபர்டிலிட்டி மிஸ்டேக் கப்புள் பண்ணுறாங்க தெரியாமல் அப்படின்னா இதை சொல்ல முடியுமா? லைக் ஒன் மிஸ்டேக் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவுலேஷன் டைம் அப்போ மட்டும்தான் அவங்க இன்டர்கோர்ஸ் இருப்பாங்க. ஜஸ்ட் அந்த 3 days தான் அவங்க இன்டர்கோர்ஸ் இருப்பாங்க. ஓவுலேஷன் ட்ராக்கர் யூஸ் பண்ணுவாங்க, ஓவுலேஷன் கிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த 3 days இருக்கிறது வந்து போதும் அப்படின்னு. பட் ஆக்சுவலி ஃபர்டிலிட்டி அப்படி ஒர்க் ஆகிறது இல்லை. நாட் எவ்ரி விமன் வில் ஓவுலேட் ஆன் day 14. டெஃபினட்டாக வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம நிறைய பேர் வந்து 16-17 டேஸில் ஒரு ரெகுலர் சைக்கிள் இருக்கிற லேடிஸ் கூட ஒரு 16-17 டேஸில் ஓவுலேட் ஆகிறது நம்ம பார்க்குறோம். நிறைய பெண்களுக்கு பிசிஓடி இருக்குது. பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் லேட் ஓவுலேஷன் தான் ஆகும். ஸோ அவங்க ரெகுலராக ஒரு இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. அந்த day 14-15 வந்து தாம்பத்தியம் வச்சுக்கணுன்னா அது வந்து ஃபீமேல் சைடில் ஓகே, பட் மேல் பார்ட்னருக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெகுலர் இன்டர்கோர்ஸு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு day 12 ஒரு day 18 வரைக்கும் ஒரு ரெகுலரான இன்டர்கோர்ஸு அட்லீஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சேலஞ்ச் வந்து அந்த மிஸ்டேக் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணலாம். அந்த டேட் குறிப்பிட்டு நம்ம வந்து அந்த டேட்டில் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது மென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு பயப்படுறாங்க. அது அப்படியே ஸ்டாப் ஆகுதுல்ல. மேபி ஒரு குறிக்கோளோட செயல்படும் போது அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆகுதா? ஆமாங்க, கண்டிப்பாக வந்து செக்ஸ் இஸ் நாட் அ ஒர்க். யூ ஹாவ் டு சிம்பிளி அண்டர்ஸ்டாண்ட் தட். இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு பேஷனு கண்டிப்பாக கம்மியாகும். லேடிஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து தேவைப்படுறது இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு கோஆப்ரேஷன் தான். பட் மேலுக்கு அப்படி இல்லையே, தே நீட் அ பர்ஃபார்மன்ஸ் ஓவர் தேர். ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு ஒர்க்கு மாதிரி நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி நைட்டு நீங்கள் வரணும், இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே அவங்க மைண்டில் ரன் ஆகிட்ருக்கும். அண்ட் இட் வில் நாட் பி அ நேச்சுரல் திங். இட் வில் நாட் பி பேஷனேட் ஃபார் தெம். அண்ட் டெஃபினட்டாக அதனால அவங்களுக்கு வந்து இரெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். நிறைய மென் வந்து அதை சொல்கிறாங்க. லைக் இன்றைக்கி டேட்டுனா எங்களால் பண்ண முடியறது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமாக வந்து இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த பர்த் கண்ட்ரோல் பில் வந்து நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு அவங்க ட்ரை பண்ணுறப்ப நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பர்த் கண்ட்ரோல் பில் எடுக்கிறதுனால இன்ஃபர்டிலிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படியெல்லாம் டைரெக்டாக சொல்லிட முடியாது பர்த் கண்ட்ரோல் பில்னால இன்ஃபர்டிலிட்டி வரும்னு. ஸோ பட் பர்த் கண்ட்ரோல் பில்லுன்றது வந்து ஒரு ஹார்மோனல் பில் தான். ஸோ அதனால் ஹார்மோன்ஸில் வந்து சில சேஞ்சஸ் வருமானா அதை வந்து நம்ம இல்லை ஆகவே ஆகாதுன்னு இக்னோரும் பண்ண முடியாது. ஸோ when necessary take contraceptive pills and talk to a doctor before starting your contraceptive pills and plan early pregnancy. That is the simple logic. நம்ம பெண்களை பற்றி நிறைய சொல்கிறோம். இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறப்போ பெண்களை பற்றி தான் நிறைய கேள்விகளும் வருது. ஸோ ஆண்களுக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இந்த ஃபெர்டிலிட்டியில் என்ன பிரச்சனைகள்லாம் வருது மேடம்? எப்படி பெண்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் நம்ம பெண்களை ரொம்ப டார்கெட் பண்ணுறோன்னா அவங்களோட பீரியட்ஸ்னால தான். இப்போ பீரியட்ஸ் வந்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ விமன் கெட் காட் ஓவர் தேர். மேலுக்கு அந்த மாதிரி ஒரு கேட்ச் பாயிண்ட்டே இல்லை. ஸோ அதனால மென் யூஸ்வலி எஸ்கேப். பட் எப்படி வந்து பெண்களில் எவ்வளோ தூரம் பிசிஓடி அஃபெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம சொல்கிறோமோ, எப்படி வந்து பெண்களோட ஃபர்டிலிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோமோ, ஆண்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஆயிருக்கு. அது அவங்களோட லிபிடோவில் வந்து நிறைய பேர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இன் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி செமன் அனாலிசிஸ் நம்ம பார்க்கும்போது நிறைய மேலுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இரெக்ஷன் ப்ராப்ளமுமே வந்து நிறைய மேல் வந்து இப்போல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் மேல் ஆர் ஃபீமேல், இட்ஸ் அபவுட் ஒர்க்கிங் டுகெதர் அண்ட் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். செமன் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன மேம்? செமன் அனாலிசிஸ்ன்றது வந்து ஒரு ஸ்டடிங்க. ஸோ இப்போ செமன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து ஸ்பெர்ம் இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ருக்டோஸ் இருக்கும், பஸ் செல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த செமன் அனாலிசிஸில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா அவங்களோட ஆக்டிவ் ஸ்பெர்ம்ஸ் எத்தனை இருக்குது, அது வந்து மொட்டிலிட்டி வந்து நல்லா இருக்கா, அதாவது நல்லா அந்த ஊர்ந்து போகக்கூடிய தன்மைன்னு சொல்லுவோம். ஸோ வென் த ஸ்பெர்ம் இஸ் செமன் வந்து எஜாக்குலேட்டட் வஜினால இருந்தாலும் அந்த ஸ்பெர்ம் போக வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப். ஸோ அந்த இடம் வரைக்கும் அது ஸ்விம் பண்ணி போகணும். ஸோ அந்த ஸ்விம் பண்ணக்கூடிய எபிலிட்டியை நம்ம மொட்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மொட்டிலிட்டி வந்து ப்ராப்பராக இருக்கா, ஸ்பெர்மோட மார்ஃபாலஜி வந்து கரெக்டாக இருக்கா, அதுக்கு வந்து அந்த ஹெட்டு, டெய்லு, பாடி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது.
ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கா, இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டடி வந்து செமன் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த செமன் அனாலிசிஸ் வந்து யூஸ்வலாக நாங்கள் 3 days ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டர்கோர்ஸில் எடுக்க சொல்கிறோம் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இது வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துரும். எப்படி வந்து பெண்களுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் பெல்விஸ் நம்ம எடுக்கும்போது அவங்க யூட்ரஸ், ஃபெலோப்பியன் டியூப்ஸ், ஓவரிஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஃபைப்ராய்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை சிஸ்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லி அவங்க எப்படி வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ண முடியுதோ, ஒரு செமன் அனாலிசிஸ் பண்ணும்போது we can actually understand ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த மேல் ஃபர்டிலிட்டி. நிறைய பெண்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே சில பயம் இருக்குது. அதாவது எனக்கு இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, ஸோ எனக்கு பீரியட் டைமில் வலிக்குது, ஸோ இன்னொன்று இந்த பீரியட் சைக்கிள் சரியாக இல்லை அப்படிங்கிற தாட்லாம் இருக்குது. இது நமக்கு ஒரு இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான காரணமாக அமைஞ்சிருமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ இந்த சயின்ஸ் எல்லாம் ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு பயத்தை கொடுக்குது? இன்னொன்று இந்த பயம் உண்மையில நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே வந்து பெண்கள் வந்து என்னை ரொம்பவே பாவம் தான் சொல்லணும். ஏன்னா ஈவன் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் கூட எப்படி பேசிக்கிறாங்கன்னா, எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, உனக்கு இருக்கா அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸு ஒரு 14-15 வயசு பொண்ணுங்க வந்து பேசும்போது ரொம்ப கவலையாக இருக்குது ஆக்சுவலி அதை கேட்குறதுக்கு. ஏன்னா எங்கள் ஏஜ்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயமே நம்மளுக்கு வந்து தெரியாது. இட் வாஸ் ஸோ ஈஸி. அதே மாதிரி மேரேஜ் அண்ட் கிட்ஸ் வேர் ஆல்சோ நாட் அ பிக் டாஸ்க். பட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பெண்கள், காலேஜ் போகக்கூடிய பெண்கள், கரியர் ஓரியன்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களும் ஃபர்டிலிட்டியை நினச்சி பயப்படுற ஒரு காலகட்டத்தில் தான் இருக்காங்க. பட் சேட்லி இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நிறைய எக்ஸ்போஷர்னாலேயும் ஆகக்கூடிய ஒரு ட்ராபேக் தான். அப்படியெல்லாம் வந்து கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆயுர்வேதா இஸ் தேர், நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. ஈவன் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுமே ரொம்ப நல்ல ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. நம்மளுக்கு அட்வான்ஸ்மெண்ட்டும் நிறைய இருக்குது. நம்ம ஐவிஎஃப் இருக்குது, இக்ஸி இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி நேச்சுரல் கன்செப்ஷன் கண்டிப்பாக பாசிபிள் when they are following a healthy lifestyle, ஒரு ப்ராப்பர் வெயிட் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு ப்ராப்பர் நாலேஜ் ஆஃப் ஃபர்டிலிட்டி, அது அண்ட் ஏர்லி பிளானிங், இதெல்லாம் அவங்க பண்ணும்போது எந்த பெண்ணுமே வந்து கவலைப்படவே வேண்டாம் ஃபர்டிலிட்டி பற்றி. தே ஷுட் நாட் திங்க் அண்ட் தே ஷுட் நாட் பி வரிட் அபவுட் இட். மேரேஜுன்றது இட்ஸ் நாட் ஃபார் ஃபர்டிலிட்டி, குழந்தை பெற்றுக்கிறதுக்காக கிடையாது. இட்ஸ் ஃபார் அ பார்ட்னர்ஷிப், இட்ஸ் ஃபார் ஒரு கம்பேனியன்ஷிப், ஒரு பார்ட்னர்ஷிப், இட்ஸ் ஃபார் ஹாப்பினஸ். ஸோ பீரியட்ஸ் நினச்சோ குழந்தைங்களுக்கு நினச்சோ கவலைப்படாமல் அன்றைக்கி டேவை தான் வந்து எல்லா பெண்களும் சரி ஆண்களும் சரி தே ஷுட் ஹாப்பிலி ஸ்பெண்ட். கண்டிப்பாக. நீங்கள் இந்த வெயிட்டை பற்றி சொன்னீங்க. ஸோ நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கும், ஒபிசிட்டியாக இருக்கும் அப்படின்னு ஜிம்முக்கு போகிறாங்க, ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, குறிப்பாக ஃபீமேல்ஸு. ஸோ ஒருவேளை அந்த ஜிம்முக்கு போகிறதோ சரி, இந்த மாதிரி ஓவர் வெயிட்டை தூக்குறதோ இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கா? இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. ஜிம்முக்கு போகிறதுனால வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்லாம் வராது. வெயிட்டை வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணணும். நிறைய ஸ்டடீஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, இப்போ ஒரு 30 years ஓல்டு லேடிஸ் 2 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தவங்க ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, ஒருத்தவங்க ஐடியல் வெயிட்டாக இருக்காங்கன்னா, ஐடியல் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஃபர்டிலிட்டி இருக்குது, அவங்களுக்கு ப்ராப்பரான ஓவுலேஷன் வந்து நடக்குது. இதுவே ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதில்ல. ஸோ இதை தான் வந்து மறுபடியும் ஸ்டடீஸில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் ஐடியல் வெயிட்டில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லிம்மாக இருக்க சொல்லலை, ஐடியல் வெயிட்டில் வந்து நம்ம இருக்க சொல்கிறோம். அண்ட் ஒபேசிட்டி வந்து கண்டிப்பாக இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஒபேசிட்டியாக இருக்கிறவங்கள இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் நிறையவே நம்ம வந்து பார்க்குறோம். பட் அதுவுமே வந்து கண்டிப்பாக ஒபேஸாக இருக்கிறவங்க எல்லாருமே இன்ஃபர்டைல், அவங்களுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரும்னு கிடையாது. வி சி 2 சைட்லேயுமே வி டூ சி தட். பட் கம்மிங் டு த கொஷின், ஜிம்முக்கு போனால் வரும் அப்படிலாம் ஆகாது. மேபி ஜிம்முக்கு போய் ரொம்ப அதிகமான வெயிட்ஸ் எடுக்கும்போது அந்த மேல் ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்டிரான்ஸ், அது வந்து கொஞ்சம் ஃபீமேலில் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த மாதிரி சான்சஸ் வந்து இருக்குது. பட் ஒரு ப்ராப்பரான ட்ரெயினர் வந்து லேடிஸ்க்கு அந்த மாதிரி ஒர்க் அவுட்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்க மாட்டாங்க. they have a understanding. ஸோ ஒரு பேசிக்கான எக்ஸசைசஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட். வேறஸ் ஒரு ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஒரு மேபி ஒரு சின்ன ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். பட் ஜிம்முக்கு போகிறது கண்டிப்பாக ஹெல்த்தி தான். கண்டிப்பாக ஜிம்முக்கு வந்து போங்க, என்ன ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்கள். அது ஜிம்முன்னு கிடையாது, ஸ்விம்மிங் பண்ணுங்கள், என்ன ஷட்டில் விளையாடுங்க, என்ன டான்ஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், வாட் எவர் இட் இஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் டெஃபினெட்லி அ மஸ்ட். ஸோ இப்போ நிறைய கப்புள் கல்யாணம் ஆகி உடனடியாக ஒரு 2-3 மாதத்தில் நமக்கு வந்து குழந்தை உண்டாகலை அப்படின்னு பயத்தில் நிறைய டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய டாக்டர்ஸ் திட்டியும் விடுறாங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு. ஸோ எவ்வளோ தூரம் அவங்க ட்ரை பண்ணலாம், எதுக்கு மீறினா வந்து பார்க்கலாம், அது என்ன டியூரேஷன்? இப்போ அந்த லேடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலராக இருக்குது,
அவங்களால வந்து கம்ஃபர்டபுளாக இன்டர்கோர்ஸ் இருக்க முடியுதுன்னா 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அந்த கப்பல். 1 இயர் வரைக்கும் அவங்க வந்து அந்த 12 to 18 டேஸில் வந்து இன்டர்கோர்ஸ் வந்து இருந்துட்டு ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து 1 இயர் கழிச்சும் அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகலை அப்படின்னா கோ ஃபார் அ கன்சல்டேஷன் வித் அ கைனகாலஜிஸ்ட் ஆர் ஃபர்டிலிட்டி சம்மந்தப்பட்டு ட்ரீட் பண்ணுற ஏதாவது ஆயுர்வேதா டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணலாம். பட் இன்கேஸ் irregular periods இருக்குது, ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் பிசிஓடி இருக்குன்னா 6 months வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு கன்சல்டேஷன் போகிறது பெட்டர். ஸோ ஒன் காமன் மித்து, இப்படி நடந்தால் கண்டிப்பாக இன்ஃபர்டிலிட்டி ஆயிடுவாங்க அப்படின்னு மக்கள் பயந்து, பட் அது ஒன்றுமே இல்லாத விஷயம்னா என்ன? மாஸ்டர்பேஷன் தான் சொல்லணும். நிறைய ஆளுங்க வந்து ஈவன் நம்ம சித்தா டாக்டர்ஸு நிறைய பேர் என்ன ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஷனர்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஒரு சித்தரிக்கிறாங்கன்னா மாஸ்டர்பேஷன் பண்ணால் டெஃபினட்டாக அவங்க இன்ஃபர்டைல் ஆகிடுவாங்க, விந்தணுக்களில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும், எரெக்ஷன் வந்து இருக்காது, அவங்களால அவங்க ஒய்ஃபை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறத வந்து நான் பார்க்குறேன். அண்ட் அகெயின் நானுமே வந்து ஆயுர்வேதா ஃபீல்டில் இருக்கிறதுனால இது உண்மையா அப்படின்னும் நிறைய பேர் என்கிட்ட கொஷின் கேட்குறாங்க. டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம புக்ஸில் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க தட் நம்ம இது வந்து ஒரு அடிக்ஷனாக வச்சுக்கக்கூடாது. இட்ஸ் நாட் லைக் எவ்ரிடே ஆக்டிவிட்டி யூ டூ இன் த மார்னிங் யூ டூ இன் த ஈவினிங் அப்படி கிடையாது. அப்படி இருந்தால் தான் டெஃபினட்டாக இட்ஸ் அன் அடிக்ஷன் அண்ட் இட் ஷுட் பி ட்ரீட்டட். பட் ஒன்ஸ் இன் அ வைல் வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணுறது இஸ் நாட் அ வெரி பிக் இஷ்யூ. அதை நினச்சி அவங்க வந்து ஒரு கில்ட் வேறு ஆகிடுறாங்க, நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட் ஆகிடுறாங்க. ஏதோ ஒரு ரீசன்னால அவங்களுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூ வந்திருக்கும் ஆஃப்டர் மேரேஜ். பட் அந்த ஜென்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஓ நான் அப்போ அப்படி பண்ணேன் அதனால தான் எனக்கு இப்போ இப்படி ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது இவங்களோட ஃபியரை வந்து அவங்க காசாக்குறாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி ஆளுங்களை யாரையுமே நீங்கள் நம்ப வேண்டாம். அதே நேரத்தில் இதை ஓவராக பண்ணுங்க, இதனால ஒன்றுமே வரதில்லை அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்ட்டுமே நீங்கள் நம்பக்கூடாது. நம்மளுக்கு தான் தெரியுமே, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தானே. ஸோ when it's a habit definitely it's a problem. But when it's not a habit, once in a while it's definitely okay. கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த மாஸ்டர்பேஷன் பண்ணவே கூடாது, ஒருவேளை இது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்கணும்னு சொல்றது ஒரு கூற்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிறைய பெண்கள் ஓகே மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிறது தப்பு இல்லை, இன்ஃபேக்ட் நாங்கள் கூட என்னுடைய கணவருக்கு மாஸ்டர்பேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற வாதத்தையும் வைக்கிறாங்க. ஸோ இது ஹெல்த்தியாக மாறி இருக்கா இல்லைன்னா இது தவிர்க்க வேண்டிய ஒன்று? இல்லைங்க, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கப்பல். அவங்களோட என்ன இன்ட்ரெஸ்ட்ன்றது தான் அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் மேட்டர்ஸ். ஓகேவா, அவங்க பெட்ரூமில் என்ன நடக்குது அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யார், நோபடி ஹேஸ் ரைட். ஓகேவா, அன்டில் அண்ட் அன்லஸ் இட்ஸ் நாட் டிஸ்கம்ஃபர்ட், அந்த பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி அது டிஸ்கம்ஃபர்ட் இல்லை, தேர் ஹாப்பி இன் டூயிங் இட்னா டெஃபினெட்லி கேரி ஆன். பட் அகெயின் மேபி மாஸ்டர்பேஷன் ரெகுலராக அந்த மாதிரி பண்ணும்போது ஸோ அது என்ன ஆகிடும்னா அதில் தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். மேபி அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் இன்டிமெசி வந்து கொஞ்சம் கம்மியாக ஆகலாம். ஸோ அகெயின் when it is in a limit, when they are okay with it, I think it should not be a problem. சில சின்ன சின்ன ஹேபிட்ஸ்லாம் இருக்கும், பட் அந்தந்த சின்ன ஹேபிட்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறலாம் அப்படின்னா என்னென்ன? நிறைய பெண்கள் வந்து என்ன ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, வெளியே போனால் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண மாட்டாங்க, காலேஜஸில் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண மாட்டாங்க, மார்னிங் வந்து யூரினேஷன் பாஸ் பண்ணிட்டு போகிறவங்க ஈவினிங் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க ஒரு ஹேபிட்டாகவே பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த ரெஸ்ட் ரூம் நல்லா இல்லை, டிஸ்கம்ஃபர்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் திங்க் ஆஃப் இட், மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் அப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது டெஃபினட்டாக அது வந்து ரொம்ப அன்ஹெல்த்தி. உங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி ஆயுர்வேதில் வந்து அகெயின் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வேக தாரணம், அதாவது நம்மளோட பாடி அர்ஜஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ யூரினரி அர்ஜோ இல்லை வந்து மோஷன் போக வேண்டிய அர்ஜியோ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது அது ரிலேட்டடான டிசீசஸ் வந்து நம்மளுக்கு வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி அர்ஜஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பீரியட்ஸ் டைமில் நிறைய பேர் இன்டர்கோர்ஸ் பண்ணால் குழந்தை பிறக்காது, இல்லை அந்த டைம் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி பீரியட்ஸ் டைமில் பண்ணால் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லையா? ஆமாம், பீரியட்ஸ் டைமில் இன்டர்கோர்ஸ் இருந்தால் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 99% இல்லை. பட் அகெயின் தெர் இஸ் 1% எக்ஸப்ஷன் இஸ் தேர். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஈவன் Day 4 Day 5 கூட வந்து ஓவுலேஷன்
எஜாக்குலேஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கன்சீவ் ஆவாங்க. ஸோ இட்ஸ் நத்திங் இஸ் 100% பேரியர். இது வந்து ஒரு 100% பேரியர், இப்படி பண்ணால் அவங்க கன்சீவே ஆக மாட்டாங்கன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஈவன் நம்ம வந்து காண்டம் கூட நம்ம வந்து பேரியர்னு சொன்னாலும் அது யூஸ் பண்ணியும் கன்சீவ் ஆகக்கூடிய கப்பல்ஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அப்சல்யூட் பேரியர்னு எதுவுமே இல்லை. அதில் ஒரு மித்தன் அப்படின்னா அந்த ப்ரீ எஜாக்குவேஷன் அப்படிங்கிறது இல்லை, நம்ம சேஃப் தான் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. புல் அவுட் மெத்தட். ஸோ புல் அவுட் மெத்தட் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய ஃபெயிலியர். சரியா? ஸோ புல் அவுட் மெத்தட்லாம் கன்சீவ் ஆகக்கூடியவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய செமனில் தான் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வரக்கூடிய செமினல் ஃப்ளூயிட்ஸில் கூட ஸ்பெர்ம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்டர்கோர்ஸ் இருந்த உடனே வாஷ் பண்ணிட்டா கன்சீவ் ஆக மாட்டாங்க. பூல் அவுட் மெத்தட் பண்ணால் கன்சீவ் ஆக மாட்டாங்க. இதெல்லாம் டெஃபினட்டாக வேஸ்ட் ஆஃப் டைம். கன்சீவ் ஆகிடுவீங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல் இஃப் யூ ஆர் நாட் மேரிட். ஒரு அட்வைஸ் நீங்கள் வந்து எல்லா உமனுக்கும் கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி பிரச்சனை, குறிப்பாக பிசிஓடியிலேருந்து தங்களை வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லா பெண்களுக்கும் நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்து டெஃபினட்டாக ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்காதீங்க. ஃபர்டிலிட்டின்றது வந்து ஒரு பக்கம் வைங்க. உங்களோட ஹெல்த்து, உங்களோட ஹாப்பினஸ் அதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களோட ஹோல் லைஃப்மே வந்து ஃபர்டிலிட்டி தான் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. குழந்த வந்துட்டால் எல்லாமே மாறிடும்லாம் கிடையாது. குழந்தைன்றது வந்து லைஃப்பில் ஒரு பார்ட் தான். எஸ், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட். பட் 24/7 அதையே நினச்சிட்டு அழுவுறதோ இல்லை கஷ்டப்படுறதோ இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் எனி வேஸ். அதை விட பெட்டர் நல்ல ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய நட்ஸு சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் டயட்டை நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸாக சாப்பிடுங்க. உங்கள் டயட்டை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான ஒரு கம்பெனியில் வந்து இருங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஒரு நெகட்டிவிட்டி கம்மியாக இருக்க, ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு என்வாயர்மெண்ட்டில் இருங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வெரி வெரி இம்பார்ட்டண்ட், 1000 times இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் அழுகணும்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து வாக்கிங் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போல்லாம் வந்து when you feel worried, நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ்லேயோ யாராவது எங்கேயாவது ஒரு டாக்டர் வந்து ஃபர்டிலிட்டிக்கு ஏதாவது ஒரு மிராக்குலஸ் ரெமெடி சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிராக்குலஸ் ரெமெடியும் கிடையாது, ஒரு டயட்டும் வந்து கிடையாது. ஸோ யூ கோயிங் டு ஜஸ்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஸ்க்ராலிங் ஆல் தோஸ் ரீல்ஸ் அண்ட் செக்கிங் ஃபார் தோஸ் ஷார்ட்ஸ். ஸோ whenever you feel like doing that, அதை நீங்கள் டிச் பண்ணிவிட்டு கோ அண்ட் டூ சம் எக்ஸசைஸ் ஆர் கோ அண்ட் டூ ஒரு நல்ல பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் ஹாப்பியாக வந்து வாழணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்டிலிட்டி வரும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஆயுர்வேதா எப்படி இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு க்யூரை கொடுக்குது, எவ்வளோ நம்பிக்கையை கொடுக்குது? ஆயுர்வேதா ஃபர்டிலிட்டிக்கு க்யூரை கொடுக்குதா அப்படின்னா, ஆயுர்வேதாவில் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆயுர்வேதாவில். ஸோ இதில் வந்து யார் எதில் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா ஆயுர்வேதா டாக்டர்ஸுமே ஃபர்டிலிட்டியை ட்ரீட் பண்ணுவாங்கன்னா இல்லை. ஃபர்டிலிட்டியை ட்ரீட் பண்ணக்கூடிய நல்ல ஆயுர்வேத டாக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க. டெஃபினெட்லி ஆயுர்வேதா ஹேஸ் கிரேட் பொட்டென்ஷியல். பட் அந்த பொட்டென்ஷியல் வந்து அந்த டாக்டரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக டெலிவர் பண்ணணும். நம்ம கிட்ட வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இட் வில் ரியலி ஹெல்ப். என்னென்னா, ஒரு கப்பல் ஓமன்லேருந்து பேசியிருந்தாங்க. த லேடி இஸ் 42 years old. அந்த கப்பலை நான் பார்க்கவே இல்லை. மேரிட் சின்ஸ் 18 years. நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் போயிருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு தான் மெடிசின்ஸ் வந்து சென்ட் பண்ணோம். ஒரு 3 months மெடிசின் சென்ட் பண்ணோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4th month அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. ஸோ இட் வாஸ் லைக் ஸோ சர்ப்ரைசிங் ஈவன் ஃபார் மீ. நானே வந்து திருப்பி அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை ஒரு 2 வாட்டி பார்த்தேன், என்னடா நம்ம எழுதியிருக்கோன்னு. ஸோ என்னென்னா அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது ஆயுர்வேதாக்கு. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டீடாக்ஸ் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா மெடிசின்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது ஆயுர்வேதாவில். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஈவன் வந்து ஒரு ப்ரீமெனோபாஸ் மாதிரி ஆன பெண்களுக்கு கூட நம்ம மருந்துங்கள்லாம் கொடுத்து திருப்பி அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் பண்ணி அந்த மாதிரி கப்பல்ஸுமே வந்து கன்சீவ் ஆகிருக்காங்க. கொஞ்சம் எல்டர்லியாக இருக்கக்கூடிய கப்பல்ஸ்க்கு நான் எப்போவுமே வந்து IVFO வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா when it is done along with ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் ஒரு இன்டிகிரேட்டடாக பண்ணும்போது ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி எல்டர்லி கப்பல்ன்னும் போது நம்ம அவங்க டைமை இன்னும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை. ஸோ அந்த உமன் கப்பல் கூட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 3 months ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா கோ ஃபார் IUI or IVF அப்படி தான் சொல்லியிருந்தேன். பட் லக்கிலி தே கன்சீவ்ட். ஸோ அந்த மாதிரி ஆயுர்வேதா ஹேஸ் காட் அ கிரேட் பொட்டென்ஷியல்.
கண்டிப்பாக ஜனங்க வந்து ஆயுர்வேதா வந்து நம்பணும் when it comes to fertility. டாக்டர்ஸும் அவங்களோட ஃபர்டிலிட்டி லெவல் ப்ராக்டிஸை வந்து ஆயுர்வேதா ஃபர்டிலிட்டி லெவல் ப்ராக்டிஸை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூ ஃபார் டைம். நன்றி. தேங்க்யூ.